பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கான வார்த்தை லூக்கா 10ஆம் அதிகாரம் 40-41ஆம் வசனம். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு இருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். உங்க முன்னாடியே உங்களை குறித்து இன்னொரு நபர் குறை சொல்றாங்களா? நீங்க இந்த இடத்துல மரியாளா இருந்துக்கோங்க. உங்களை பத்தி உங்க முன்னாடியே குறை சொல்றவங்கள மார்த்தாளா வச்சுக்கோங்க. கர்த்தர் என்ன தெரியுமா செய்வாரு? பார்க்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரம் வசனம் 17 இருந்து 38 வரை வாசிச்சா தெரியும், ஏசப்பா மார்த்தாளை எப்படி ட்ரீட் பண்ணியிருக்காரு. மார்த்தாள்னா யாரு? உங்களை யாரு உங்க முன்னாடியே குறை சொன்னாங்களோ அந்த பர்சனை எப்படி ஏசப்பா ட்ரீட் பண்றாங்க, அண்ட் அந்த பர்சனுக்கு ஏசப்பா என்ன லெசன் புகுட்டுறாங்க அப்படிங்கிறத இந்த வேத பகுதியின் மூலமா நீங்க கிளியரா புரிஞ்சுக்கலாம். இந்த யோவான் 11ஆம் அதிகாரம் 17 இருந்து 38ங்கிறது லாசருவுடைய இறப்பு அததான் குறிக்குது. இந்த பகுதியில ஏசப்பா, மார்த்தாள், மரியாள், ஏசப்பா கிட்ட மார்த்தாள், மரியாள் 2 பேரும் வராங்க. ஃபர்ஸ்ட் மார்த்தாள் வராங்க, ஒரு சென்டென்ஸ் சொல்றாங்க. செகண்ட் மரியாள் வராங்க, ஒரு சென்டென்ஸ் சொல்றாங்க. ஆனா 2 பேரும் சேமான சென்டென்ஸ் தான் சொல்றாங்க. ஆனா ஏசு மார்த்தாள் சொன்ன உடனே அந்த இடத்துக்கு வரல, மரியாள் சொன்ன உடனே அந்த இடத்துக்கு வராங்க. நாம பார்க்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் அப்படிங்கிற சென்டென்ஸ மார்த்தாள் சொல்லிட்டு, அதுக்கு இயேசு என்ன பண்றாரு? 30ஆம் வசனம். இயேசு இன்னும் கிராமத்திற்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலேயே இருந்தார். மார்த்தாள் சந்தித்த இடத்திலேயே தான் இருந்தார் இயேசு. இப்போ மரியாள் என்ன சொல்றாங்க? 32ஆம் வசனம். ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றாள். அதற்கு இயேசு என்ன பண்றாரு? 38ஆம் வசனம். கல்லறையின் இடத்திற்கு வந்தார். இயேசு இங்க மார்த்தாளுக்கு என்ன தெரியுமா சொல்லித்தராரு அவருடைய செய்கையின் மூலியமா? மார்த்தாள்னா யாரு? உங்களை பத்தி உங்க முன்னாடியே குறையா சொன்னாங்களோ அவங்கள ஏசப்பா எப்படி தெரியுமா ட்ரீட் பண்ணுவாங்க? அவங்க வந்து, ஏசப்பா என் வீட்டில் உள்ள துக்கத்தை நீக்கிறதுக்கு நீங்க வாங்கன்னு கூப்பிடும் போது, மார்த்தாள் கூப்பிடும் போது வரமாட்டாங்க. மரியாள் கூப்பிடும் போது மட்டும்தான் அந்த வீட்டுக்கு வருவாங்க. அப்போ மார்த்தாளே, நீ ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்? மார்த்தாள் வீட்டுல இருக்கிற துக்கம் மாறணும் அப்படின்னா மரியாள் இயேசுவை கூப்பிட்டாதான் அது நடக்கும். மரியாள் சொன்னாதான் ஏசப்பா செயல்படுவார் அப்படிங்கிறத ஏசப்பா தன்னுடைய செய்கையின் மூலியமா அந்த மார்த்தாளுக்கு புரிய வைத்தார். நீங்க இன்னைக்கு யாரோ ஒருத்தர் உங்களை உங்க முன்னாடியே திட்டுறாங்க அப்படின்னா வருத்தப்படாதீங்க. அந்த யாரோ ஒருத்தருக்கு ஏசு புரிய வைப்பார். நீங்க சொன்னாதான் அவர் செயல்படுவார் அப்படிங்கிறத. அவங்க உங்களை உங்க முன்னாடி திட்டினாங்கன்னா கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இப்படி ஒரு காரியம் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது, சத்தியத்தின் பிரகாரம் கன்ஃபார்மா நடக்க போகுது. அதுக்கு கர்த்தரை பிரைஸ் மட்டும் பண்ணிட்டு இருங்க. பிரைஸ் காட். காட் பிளஸ் யூ.